இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கன்னிமாரா சுவாமிக்கு வந்து வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கன்னிமாரா சுவாமிக்கு இன்றைக்கி வந்து எப்போவுமே வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவாங்க. பாருங்க, தண்ணி இப்போ சுத்தமாக தண்ணி ஊற்றி தொடச்சி விட்டாச்சு. பாருங்க, தண்ணி ஊற்றி தொடச்சாச்சு. இப்போ வந்து எங்கள் அக்கா, எங்கள் அப்பா பரிமளக்கா வந்து இப்போ வந்து கற்பூரம் இதெல்லாம் எடுக்க போயிருக்குது. எடுத்துகிட்டு ஒரு சிறப்பு பூஜை வெள்ளிக்கிழமை கம்பல்சரியாக வந்து தண்ணி ஊற்றி வருங்க. எல்லா சாமிக்குமே தண்ணி ஊற்றி கழுவி விட்டாச்சு. இப்போ வந்து பூஜை நடக்கு. பாருங்க, பம்பு செட்டு ஓடிட்டுருக்குது. பம்பு செட்டு நீர் பாசனத்துக்கு ஓடிட்டுருக்குது. தண்ணி வர இங்கே வந்துட்டுருக்குன்னு வரும். அங்கேருந்து பம்பு செட்டில் ஓடிட்டுருக்குது. பம்பு செட் ஓடிட்டுருக்குது. சரி, தண்ணி பம்பு செட்டு ஓடிட்டுருக்குது. இப்போ வந்து எல்லா தோட்டத்துக்கும் வந்து பம்பு செட்டு, தோட்டத்துக்கு பூரா வரும் பம்பு செட்டு. இதெல்லாம் தண்ணி போயிட்டுருக்குது. ஒரு 2 மணி நேரம் எப்பவும் காலையில் தண்ணி ஓட்டுவோங்க. தண்ணி வர தண்ணி இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பம்பு செட்டு பாருங்க. எல்லா செடிக்கு இந்த வழியில் போயிட்டு இருக்கு பம்பு செட்டு. அப்படி போய் இப்படி வரும். இப்போ தென்னை மரத்துக்கு, வாழைக்கு எல்லாமே இங்கே ஒரு துளசி, அது ஒரு மல்லிகைப்பூ செடி. கிணத்துலேருந்து வருது தண்ணி. 10-20 வருஷத்துக்கு மழை பெய்யாட்டியுமே தண்ணி வந்து இருக்கு. இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது எங்கள் தோட்டத்தில். வர எங்கள் ஐயா வந்து டெய்லி கூட்டிகிட்டு இருக்கிறாரு. வருங்க, பாத்திரம் எடுத்துகிட்டு வர்றாரு. போங்க, அங்கே கூப்பிட்றாங்க. ஆமாம், இவர் இப்போ தான் ஒரு தென்னங்கன்று வச்சு ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குன்னு இருக்குது. ஒரு பூரா இளநீ இருக்குது. பூரா துளசி செடி தான். ஆமாம், நாய் வந்து தூங்கிட்டு இருக்குது. இது எப்பவும் சாயந்தரம் 4 மணிக்கு தான் நாய்க்கு சாப்பாடு வைப்பாங்க. 3 நாய் வந்து பராமரிக்கிறது பெரிய விஷயம். இந்த நாய் தான் வந்து எங்கள் வீட்டு செல்ல ராக்கி. ராக்கி தூங்கிட்டு இருக்குது. பாரு, எங்கள் வீட்டோட முழு அமைப்பு. நான் பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சேன்னா இந்த மாதிரி தான் வைப்பேங்க. சாப்பிடுங்க, வரீங்க முத்தா சாப்பிட்டுக்கிறாங்க. ஆமாம், ஆமாங்க. எங்கள் வீட்டோட அழகான தோட்டம். எங்கள் தம்பி அண்ணன் வந்து இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து செதுக்கி ஒரு கோயில் மாதிரி கட்டியிருக்கிறாரு. இதுதான் எங்கள் தெய்வமாக நினைக்கும் வீடு. ஆமாங்க. ஓகே, இன்றைக்கி இந்த மாதிரி நிகழ்வு தான் நடந்துகிட்ருக்குது. மற்ற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அப்பளே வந்து கன்னிமனா கோயிலில் வந்து தண்ணி ஊற்றி விட்டுன்னு சொல்லி வீடியோ போட்டுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூஜை பண்ணி இங்கே வருங்க எல்லாமே வெத்தலை பாக்கு பொட்டுக்கடலை கரும்பு சர்க்கரை பூஜை பண்ணி முடிச்சது. இப்போ தான் முடிஞ்சது. பாருங்க வெள்ளிக்கிழமை எப்போவுமே இப்படி பண்ணுவாங்க. வெத்தலை பாக்கு கரும்பு சக்கரை பொட்டுக்கடலை வச்சு பூஜை பண்ணியிருப்பாங்க. இன்னும் பம்பு செட்டில் தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது. பாருங்க ஒரு 2 மணி நேரம் ஓடுங்க. இப்போ சுற்றி அப்போ தான் எல்லா மரத்துக்கும் தண்ணி போய் சேருங்க. அது ஒரு வாழை மரத்துக்கு போயிட்டு அப்படியே அந்த பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கும் போகும். ஓகே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.